நண்டு கிரேவி வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நண்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நண்டு இன்றைக்கி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நண்டு கழுவியாச்சு. இப்போ நம்ம கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சம் போட்டுப்போம். சோம்பு நல்லா பொரிக்கட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வெங்காயத்தை குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். சின்னதாக வெட்டினா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும், கிரேவிக்கும் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப பொரிச்சாதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா செவராக நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்துக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பழுத்த பழமாக சேர்த்துங்க. சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ போய் நம்ம தேங்காய் பிரிஞ்சிடும் அரைச்சிட்டு வந்துடலாம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு. இப்போ ஒரு மிக்சரில் ஒரு கப்பு தேங்காய், ஒரு ஸ்பூனு ஜீரகம், அரை ஸ்பூனு சோம்பு, ஒரு 10 மிளகு தண்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமோ அந்த அளவுக்கு போட்டுங்க. போட்டு இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாய் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு போட்டு இதையும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். கொஞ்சமாக ஊற்றிங்க தண்ணி, நிறைய ஊற்றக்கூடாது. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நண்டை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேகட்டும். இப்போ நல்லா நண்டு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பிரிஞ்சிருவோம் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச தேங்காய் பிரிஞ்சிருவோம், மிளகு ஜீரகம்லாம் அரைச்சோம்ல, அதையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். நண்டு கிரேவி ரெடி. நீங்களும் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.